அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி தமிழ் மரபல் திங்களுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். நாங்கள் வேதாந்த உலகத்துக்கு மதிப்பு கொண்டிருந்தோம். முதலாவது நிகழ்ச்சியாக மங்கள விலைக்கேற்றுதல். அதற்காக மருத்துவர் சசிகலா ராஜமனோகரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். எல்லோரும் அணிவித்துக் கொண்டு அடுத்ததாக நகராட்சி மன்ற உறுப்பினர் ராஜராஜஸ்ரீ அவர்களை அழைக்கணும். அடுத்ததாக நகராட்சி மன்ற உறுப்பினர் அலன் ஜோசப் அவர்களை அழைக்கிறோம். அடுத்ததாக ஓஃபால் தமிழ் பாடசாலையின் அதிபர் MT செல்வராஜ் அவர்களை அழைக்கிறோம். அடுத்ததாக சுதுமலை கவி கந்தையா ராஜமனோகரன் அவர்களை அழைக்கிறோம். அடுத்ததாக டாக்டர் கோவிந்தராஜ் ஸ்ரீகாந்தன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக S சத்தியமூர்த்தி அவர்களை அடுத்ததாக ஆலய நிர்வாக சபை தலைவர் திரு T யோகநாதன் அவர்கள். அடுத்ததாக ரஞ்சனா டீச்சர் அவர்களை இதைத் தொடர்ந்து நமது மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் உயிர் நீத்த அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒரு நிமிட அகவணக்கத்தை செலுத்துவோம். நன்றி. அடுத்ததாக தமிழ் தலைவாழ்வு மங்கள விளக்கேற்ற ஆலய நிர்வாக சபை தலைவர் திரு T யோகநாதன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றனர். நன்றி. அடுத்ததாக தமிழ் தாய்வாழ்வுகள் நடைபெறும். அதுக்காக வலைவழி பேசும் அவர்களின் மாணவர்களை மேடைக்கு அழைக்கின்றனர்.
தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. சூழ்வெளி நீங்க தமிழ் மொழியோங்க துலங்குக வையகமே. சூழ்வெளி நீங்க தமிழ் மொழியோங்க துலங்குக வையகமே. தொல்லை இணைந்தது தொல்லையகன்று சுரக்க தமிழ்நாடே. தொல்லை இணைந்தது தொல்லையகன்று சுரக்க தமிழ்நாடே. வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே. வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே. வானமரங்கதனைத்து மறந்திடும் வளர்மொழி வாழியவே. வானமரங்கதனைத்து மறந்திடும் வளர்மொழி வாழியவே. வளர்மொழி வாழியவே. வளர்மொழி வாழியவே. புகழ்தனை அழைக்கிறோம். எல்லாம் வளர்ந்திருக்க மணிக்கம் எல்லாம் வளர்ந்திருக்க அன்புடன் கற்றுவது. திருச்சிற்றம்பலம். மங்கைய கரசி வளவன் பொன்பாவி வரிவலை கை மட மானி பங்கைய செல்வி பாண்டி மாதவி பணி சிறு நாள் தூரம் பரவ பொங்கலுருவன் பூதநாயகனால் வேதமும் பொருள் நலம் அருளி அங்கேயர் கண்ணி தன்னுடன் அமர்ந்த ஆலவாயாவதம் இதுவே. ஆலவாயாவதம் இதுவே. கற்பனை கடந்த சோதி கருணை உருவமாகி அற்புத கூலம் நெறி அரமனை சிரத்தின் மேலான் சிற்பரவும் அம்மாகி திரு சித்தம் பலத்துள் நின்று பொற்புடன் நடஞ்சுகின்ற பூங்கலல் பூட்டி பூட்டி. திருச்சிற்றம்பலம். போரானை கன்றே உமையாள் திருமகனே போரானை கற்பகத்தை பணினார். வாராத புத்தி வரும் வித்தை வரும் புத்திர சம்பத்து வரும் சக்தி தரும் சித்தி தரும் தான். சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு. அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து. பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு. அழியாத பெருஞ்செல்வம் அவனே தில்லையானந்த கூத்தனின் மகனே தில்லையானந்த கூத்தனின் மகனே. பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு. வழியின்றி வேளனவன் திகைத்தான் புறவள்ளியவன் கைப்பிடிக்க துடித்தான். வழியின்றி வேளனவன் திகைத்தான் புறவள்ளியவன் கைப்பிடிக்க துடித்தான். மறந்துவிட்ட அண்ணனையே நினைத்தான் மறந்துவிட்ட அண்ணனையே நினைத்தான்.
மறு கணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தான். மறு கணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தான். பிள்ளையார் சொல்லி போட்டு செயலதுவும் தொடங்கு. கேட்டதெல்லாம் கொடுக்க வர பிள்ளை, அவன் கீர்த்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஆட்டம் என்ன பாட்டம் என்ன அனைத்தும் அவன் நாட்டமின்றி எவ்வாறு நடக்கும். அவன் நாட்டமின்றி எவ்வாறு நடக்கும். பிள்ளையார் சொல்லி போட்டு செயலதுவும் தொடங்கு. தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும். வரும் துயர் யாவும் முன்னின்று தடுக்கும். அஞ்சல் என்றொரு பாதம் எடுக்கும். அவன் அசைந்து வர அருள்மணிகள் ஒழிக்கும். அவன் அடுத்ததாக வரவேற்புரை வழங்க எஸ். சத்தியமூர்த்தி அவர்களை அழைக்கின்றோம். தமிழ் மரபு நிகழ்வுக்கு நிறைய வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். தமிழ் மரபு நிகழ்வு இங்கிலாந்திலே பல்வேறுபட்ட நகர மாநகர பிரதேசங்களிலே கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது சில இடங்களிலே பொங்கல் விழாவாகவும் சில இடங்களிலே மரபு திருவிழாவாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வு ஒவ்வொரு நகர சபை, பெருநகர சபை, பாராளுமன்றம் போன்ற இடங்களிலே ஜனவரி தை மாதத்தில் நாங்கள் தாய்மரம் திங்கள் என்று பிரகடனப்படுத்தி இன்னத்தை தமிழ் மக்களுக்கும் மற்ற இனத்தவர்களுக்கும் எங்களுடைய மரபு பாரம்பரியம், எங்களுடைய கலாச்சாரங்களை பற்றி, எங்களுடைய பண்பாடுகளை பற்றி நாங்கள் அதை எடுத்துச் சொல்லும் முகமாக இந்த நிகழ்வுகளை நாங்கள் ஒவ்வொரு இடங்களிலே நடாத்திக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே லண்டன் மாநகர கிரேட்டர் லண்டன் அத்தாரிட்டியே ஜனவரி மாதத்தில் தமிழகத்தில் வந்தது ஜனவரி 1 அதை அங்கீகரித்திருக்கிறார். அதேபோல் லண்டனிலே 10க்கும் மேற்பட்ட நகர சபைகளிலே தை மாதத்தை தமிழகத்தின் மாதமாக பிரகடனப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த வகையிலே நாங்கள் நகர சபையிலும் அதை கொண்டாடுவதற்கான முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த ஏற்பாட்டில் ஒரு சிறு குறுகிய காலத்திலே இந்த நிகழ்வை நாங்கள் ஒழுங்கு செய்திருந்தோம். பல்வேறு நிகழ்வுகள் பெரிய மட்டத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த நிகழ்வும் நாங்கள் நகரசபை உறுப்பினர்களுடன் இணைத்து அடுத்த நிகழ்வு நகரசபை உதவியோடு நகரசபை உதவியோடு நாங்கள் பெற்றாக நடத்துவதற்கான ஒன்று செய்திருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த நிகழ்வுக்கு வருகிற அனைத்து பெரியவர்கள் கவுன்சிலர் வந்திருக்கிறார்கள், பெரியவர்கள் வந்திருக்கிறார்கள். எல்லோரையும் வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி. வரவேற்புரை கொடுத்ததற்கு நன்றி. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க திரு தாமோதர பிள்ளை யோகநாதன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
இனிய மாலை வணக்கங்கள். முதல் முறையாக அருமையான ஒரு நிகழ்வில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். இங்கே ஆசிரியர்கள் மட்டுமல்ல, உள்ளூராட்சி நிறுவன கவுன்சிலர்களோட இங்கே வருகிறார்கள். வரவேற்புரை நிகழ்த்திய அன்பர் நல்ல ஒரு ஆதங்கத்தை இங்கே வைத்து சென்றிருந்தார். நிச்சயமாக அது ஒரு நல்ல காரியம். அதை நிறைவேறுவதற்கு எந்தவித தாமதமும் இருக்காது. அந்த வகையில் ஆலயமும் கூட அப்படியான பணிக்கு உங்களோடு உறுதுணையாக முன்னிற்கும் என்ற செய்தியை இந்த தருணத்திலே இங்கே குறிப்பிட்டுக் கொள்ள இருக்கிறேன். எங்களுடைய தமிழ் மரபு திங்களை இந்த உலகம் ஏற்கின்ற காலம் வெகு தூரத்தில் இல்லை. ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு மொழிகள் பேசப்படுகின்ற பொழுதும் அந்த நாட்டிற்குரியவர்கள் அவர்களுடைய மொழியினை முதன்மையாக கொண்டு செயலாற்றி வருகின்றார்கள். அந்த மொழி பின்தங்கிய மொழி என்று கூட அவர்கள் ஒருபோதும் சொல்லப் போவதில்லை, சொல்லவும் மாட்டார்கள். அந்த வகையில் முதுமொழியும் முன்மொழியும் முதல் மொழி என்ற எங்கள் தமிழை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு சற்று தாமதமாகத்தான் இருக்கும். இருந்த போதும் இன்று அமெரிக்காவிலும் கூட பல அறிஞர்கள், ஆஸ்திரேலியாவில், சுவிட்சர்லாந்தில், இன்னும் பல இடங்களிலே வாழ்கின்ற பெரும் அறிஞர்கள் ஆய்வுக்கு பின்னர் மூத்த மொழி முதுமொழி தமிழ் என்றும் அந்த தமிழில் இருந்துதான் இந்த மரபுகள் எல்லாம் வந்திருக்கின்றன என்பதை வெளியிலே கூறாவிட்டாலும் கூட உள்ளாந்திரமாக அவர்கள் ஏற்றுக்கொண்ட நிலையில் இருக்கின்றார்கள். ஆனபடியால் இந்த கலியுக காலம் மாறுகின்ற காலத்தில் தமிழ் மூத்த மொழி, சிவ வழிபாடு முன்மதல் வழிபாடு என்ற கருத்துக்கள் நிச்சயமாக முன்வரும். அந்த காலத்துக்கு கணிந்து வர திருவருள் கைகூட வேண்டும் என்று இந்த தருணத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் உள்ளத்திலே நிறுத்திக் கொண்டு இன்றைய தினம் இந்த விழாவை ஒருங்கமைத்து செய்திருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும், குறிப்பாக திருமதி சதானந்தன் அவர்கள் என்னோடு குறுகிய 2 நாட்களுக்கு முன்பதாக தொடர்பு கொண்டு இவ்வாறு நிகழ்வை நடாத்த வேண்டும் என்று கேட்டார்கள். எனக்கு அந்த அவர்கள் குறிப்பிடுவது விளக்கம் குறைவாக இருக்கின்றது. ஏதோ பள்ளிக்கூடம் சார்ந்த ஒரு விழாவை அவர்கள் செய்ய போகின்றார்கள் போல் இருக்கின்றது என்ற மன எண்ணத்தோடு, பரவாயில்லை, நாங்கள் அதற்கு உங்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும், தாராளமாக செய்யலாம் என்ற மட்டும்தான் குறிப்பிட்டிருந்தது. எங்களுடைய தியான மண்டபத்திலே அந்த நிகழ்வை நடாத்துவோம் என்று எண்ணினார்கள். அதன் பின்னர் இல்லை, அது ஆலய மண்டபத்தில் செய்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்றார்கள். பரவாயில்லை, அதில் எந்தவித கஷ்டமும் இல்லை. இன்று சதுர்த்தி கூடியிருக்கின்ற காரணத்தினால் கூடிய கதியிலே இந்த விழாவை நிறைவு செய்வீர்களாக இருந்தால் இங்கே நடாத்துவதில் எந்தவித இடர்பாடும் இல்லை என்ற கருத்தை அவரோடு பகிர்ந்து கொண்டேன். அவரோடு இங்கே பார்க்கின்ற பொழுது எத்தனையோ உள்ளங்கள் ஒன்றாக கைகோர்த்து இந்த விழாவை ஒழுங்கு செய்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு ஆலயத்தின் சார்பிலும், குறிப்பாக எனது சார்பிலும், அறப்பணியாளர்கள் சார்பிலும் மனமார்ந்த நன்றிதல்களை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆலயமும் இந்த ஆலயத்தோடு சார்ந்தவர்களும் இவ்வாறான விழாவை எடுக்க வேண்டிய இடத்தில் நீங்கள் அதை முன்வந்து எடுத்திருக்கின்ற காரணத்தினால் மீண்டும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிதல்களை தெரிவித்து இந்த விழா சிறப்புற அம்பிகை திருவருள் நிறைந்திருக்க வேண்டும் என்று வேண்டி நிகழ்வு கொள்கின்றேன். நன்றி, நன்றி, வணக்கம். அடுத்ததாக வரவேற்பு
Thank you.
தவறாக தொடங்கியுள்ளது. அதற்கு மன்னிப்பை கூறிக்கொண்டு அடுத்ததாக சிறப்புரையாற்ற எம்டி செல்வராஜ் அவர்களே, ஓபாலம் பாடசாலையின் அதிபர் எம்டி செல்வராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சத்தியமூர்த்தி அவர்கள் சென்ற நாளைக்கு சில நேரம் தமிழ் மரபுகள் பற்றி பேசப்பட்டு கேட்டார். அவர் இந்த இது 1ஆவது பக்கத்திலே இருக்கின்றது, 3ஆவது பக்கத்திலே இருக்கிறது பார்த்துக் கொள்ளலாம். அதை நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்லாமல் நினைக்கின்றேன். அவர்தான் நான் சொல்வேன். அதில் காரணம் போட்டிருக்கின்றார். இந்த பிற கடனுக்கு நோக்கங்கள் சொல்லி போட்டிருக்கின்றார். முதலாவது தமிழ் மொழியையும் இலக்கியத்தையும் கொண்டாடு. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கொண்டாட்டங்கள் வந்து இப்போ லண்டனிலே பல இடங்களே நாங்கள் புகாவிட்டால் ஃபேஸ்புக் அது வழியை பார்த்து கொள்ளலாம். ஒருத்தம் ஸ்டோரில் கொண்டாடி இருக்கிறார்கள், ஹரோவில் கொண்டாடி இருக்கின்றார்கள். இந்த தமிழையும் தமிழ் இலக்கத்தையும் கொண்டாடுவதிலே பாரதியார் ஒரு பாட்டிலே ஒரு இடையில சொல்கிறார், நல் அறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும், திறமையான புலமையனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு பாடலில் யார் இந்த மொழிகளிலே என்ற அந்த பாடலிலே இந்த வசனம் நல்ல அறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும், திறமையான புலமையனில் வெளிநாட்டால் அதை வணக்கம் செய்தல் வேண்டும் என்று சொல்லி, அதுதான் நான் தமிழ் மரபிலே நான் அதைத்தான் எங்களுடைய தமிழையும் இலக்கியத்தையும் வெளிநாட்டாளர்களுக்கு கொண்டு செல்வது அதைத்தான் இங்கே குறிப்பிட்டிருக்கிற எத்தனையோ வருடங்களுக்கு முதல் நாங்கள் இங்கே சட்டபூர்வமாக கொண்டாடுவதற்கு இங்கே முயற்சித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் கனடா நாட்டிலே அவர்கள் இந்த தை மாதத்தை தமிழ் மரபு திங்கமாக பிரகடனப்படுத்தி அவங்க செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த வசனம் போட்டிருக்கிற உலக தமிழர்களின் பண்பாடு கலைகள் மரபுகளை கொண்டாடுவார். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் பல இடத்துல பார்த்துருப்பீர்கள். நான் 2 இடத்துல பார்த்தேன். வெம்பிலியில் ஒன்று, மற்றது ஒருத்தம் சோழ இருக்கின்றேன். வெள்ளைக்கார பெண்கள் பானையிலே அரிசி போட்டு பொங்குகிறார்கள் மகப்பையால். நீங்கள் பார்த்துருப்பீர்கள். இதுவரையில இலங்கை பாராளுமன்றத்தில் கூட தற்பங்கள் கொண்டாடி இருந்தாங்க முதல்வர்களாக. இங்கே நாங்கள் இந்த தற்பங்கள் மற்றவர்கள் செய்யும் பொழுது பார்க்கும்போது அது மரபு தற்பங்கள் கொண்டாடுவது மரபு. அது அவர் மற்றவர்கள் செய்யும் பொழுது அவர்களுக்கு ஒரு புதுமையாக இருக்கின்றது, அது சந்தோஷமாக இருக்கின்றது. அடுத்தது தமிழர் அல்லாதவர்களோடு தமிழ் மொழி பண்பாடு வரலாறு பற்றி பகிர்ந்து வருவார். அது ஏற்கனவே குறிப்பிட்டுவிட்டேன். மற்றது பல துறைகளில் தமிழர்கள் சாதனைகளை அடையாளப்படுத்துகிறார். இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லுங்க. சென்ற வருடம் ஒரு ஈழத்தமிழ் மகன் எவரெஸ்ட் சிகரத்தை எட்டிப்படுத்துவார்கள். இத்தனை பேருக்கு தெரியும் தெரியாதீங்க. ஈழத்தமிழில் முதலாக ஈழத்தமிழர் ஒருவர் இமயமலையை உச்சி அடைந்திருக்கின்றார். அது ஒரு பெரிய சாதனை, உலக சாதனை. எத்தனை பேருக்கு தெரியும்? அதை நாங்கள் மற்றவர்கள் செல்லுவோம், வெளிப்படுத்துவோம். அதான் இதில் போடுகிறார். பல துறைகளில் தமிழர்கள் சாதனைகளை அடையாளப்படுத்துது. எத்தனையோ துறைகளிலே தமிழ் மக்கள் சாதனைகள் படுத்தி கொண்டிருந்தால் தோன்றும். இப்படி பல அதனால மற்றவர்கள் தெரியப்படுத்தும். தமிழர்களின் நலத்தையும் வளர்ச்சியையும் ஊக்குவிக்கிறது. அது இலவாக விளங்குகின்றது. பிரித்தானிய மேல்நிலை பள்ளிகளில் தமிழ் மொழி பாடத்தை ஒரு பெரிய பாடமாக ஆரம்ப முதல் தெரிவு செய்கின்ற ஒரு நிலையை ஏற்படுத்துதல்.
ஒரு சில பேர் தெரிந்திருக்கும். சில வருடங்களுக்கு ஓசிஆர், அது ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ் ரிசோர்சஸ் அவர்கள் இந்த தமிழ் மொழியை ஒரு ஒரு மொழியாக எடுத்து அங்கே அவர்கள் அதாவது பிரிட்டிஷ் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் அதனை தமிழ் மொழியும் அங்கீகரிக்கிறது. ஆனால் 2 வருடங்களுக்கு பிறகு நிறுத்தி விட்டார்கள். ஏன்னு சொன்னால் அந்த காசு இல்லாத காரணத்தினால் தமிழ் மொழிக்கு இப்போ அங்கே இல்லை. 4 மொழிகள் தான் படிக்கின்றார்கள். அதில் தமிழ் இல்லை. திரும்பவும் அதை கொண்டு எடுப்பிப்பதற்காக நான் சில முயற்சிகளை பலர் செய்து கொண்டிருந்தார்கள். அது அவர் போட்டிருந்தார். அடுத்தது பிரித்தானிய ஆரம்ப பள்ளிகளில் நமது தமிழ் மரபையும் தொன்மையையும் பற்றி விளக்கங்களை ஆரம்பத்திலிருந்து சிறார்களுக்கு அறியப்படுத்துதல் அறியப்படுத்தப்படுகின்ற ஒரு வாரத்தை திங்கள் மாதத்தில் உருவாக்குவதாக தான் ஆரம்பத்திலே அவர் போட்டிருந்தார். கனடா மாநில செய்த போல இங்கே அது செய்ய வரும். அதாவது நவம்பர் மாதத்தை எத்தனை தெரியும் தெரியல, பிளாக் ஹெரிட்டேஜ் மந்த்னு சொல்லி ஒரு பிரகடனப்படுத்தி அந்த நவம்பர் மாதத்தை போட்டுக்கிறாங்க. அந்த நவம்பர் பிளாக் பீப்புள், கருப்பு இன மக்கள் செய்த சாதனைகள், ஒபாமா மற்றது யூசைன் போல்ட் 100 மீட்டர் ரன்னர் அவர்கள் போன்றவர்கள் சாதனை படைத்தவர்கள். நாங்கள் தமிழ் பள்ளிகளும் நடத்துகிற இடத்திலே அந்த யூசைன் போல்ட் பெரிய ஒரு படம், அவர் ஓடி முடித்த உடனே அவர் ஒரு சல்யூட்டு அந்த படத்தை போட்டு அந்த பள்ளிக்கூடத்திலே புறநன்றாக இருக்குது. அதுபோல் தமிழர்களுடைய சாதனைகளை நாங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இந்த சக்தி முக்கியமாக சத்தியமதியை பற்றி திரும்ப சொல்லியிருந்தேன். அவர்கள் தனியத்தான் இந்த நிகழ்ச்சியை இந்த முயற்சியை எடுத்து இத்தனை பேரையும் கூப்பிட்டு செய்ய நான் நினைக்கின்றேன். அவர்கள் கடந்த வருடங்கள் நான் பார்த்துருக்கேன். அவர் தமிழ் திங்களை கொண்டாடுவதில் அவர் மிக மிக விருப்பமுடையவர். இனி வரும் காலங்களிலே எல்லாரும் இன்னும் பலரையும் சேர்த்து இந்த கொண்டாட்டத்தை நாங்கள் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்தை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு எல்லாம் வல்ல அன்னை கனகதுர்க்கையின் முன்றலிலே ஈலிங் தமிழ் சங்கம் பெயர் இங்கே ஏற்றிருக்கின்றார்கள். ஈலிங் தமிழ் சங்கம் அவர்களுடைய இந்த தமிழ் மரபு திங்கள் தொடர்பான இந்த விழா இங்கு நடைபெறுகின்றது. இதனை காண்பதற்காக வந்திருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு தரப்பட்ட இந்த ஏட்டிலே குறிப்பாக தமிழ் மரபு திங்களின் குறிக்கோள்கள் என்று சிலவற்றை போட்டிருக்கின்றார்கள். மிக அருமையாக இருக்கின்றது. ஆனால் இங்கு இருக்கின்ற நீங்கள் மிகச் சிறு தொகையினர். ஆனால் எமது மக்களுக்கு தெரிய வேண்டியது என்னவென்றால், இந்த தமிழ் மரபு திங்கள் என்பதனை, தமிழின் சிறப்பை, தொன்மையை, தமிழர்களுடைய வரலாற்றை, தமிழர் பண்பாட்டை, அந்த பண்பாட்டை நாங்கள் பேண வேண்டிய கட்டாயத்தை, இவற்றை எல்லாம் முதலிலே அறிய வேண்டியது நாங்கள் தமிழர்கள். நாங்கள் என்கின்ற பொழுது எமது பிள்ளைகள், என் வயதொத்தவர்களுக்கு அவர்களுடைய பேர பிள்ளைகள். ஆகவே நாங்கள் ஏற்றுக்கொண்டு, எமது சந்ததி ஏற்றுக்கொண்டு அதை நாங்கள் ஆராயலாம். அது சரியா? ஏனென்றால் ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமாக கூறுவார்கள். தமிழ் பழைய ஒரு மொழி என்பார்கள், தமிழ்தான் மூத்த மொழி என்பார்கள். அதை நாங்கள் ஆராயலாம். நான் ஏற்றுக்கொண்டேன் என்பதற்காக எனது துணைவியாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இல்லை. ஏனென்றால் இதையெல்லாம் ஆராய்ச்சிக்கு உட்பட்டது. ஆகவே பிள்ளைகள், பேர பிள்ளைகள் இருப்பவர்கள் நிச்சயமாக ஆராய வேண்டும்.
நல்லது. அந்த ஆராய்ச்சியை பிழை என்று கூறக்கூடாது. ஆனால் ஆய்ந்து அதனை நாங்கள் முதலிலே ஏற்றுக்கொண்டால்தான் ஏனைய இனங்கள், ஏனைய மதத்தவர்கள், ஏனைய மொழிக்காரர் அவற்றை ஏற்றுக்கொள்வார்கள். நான் கூறுவதற்கு காரணம் என்னவென்றால், நாங்கள் தமிழ் பண்பாட்டை பேண வேண்டும். அதற்கு தமிழ் பண்பாடு என்ன என்பது தெரிய வேண்டும். சரி, இந்த தைத்திங்களை நாங்கள் மரபு திங்களாக தமிழர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதற்குரிய ஒரு முக்கிய காரணமாக இருப்பது இந்த தைப்பொங்கல். அதனையும் ஆராயலாம். ஏனென்றால் தமிழர்கள் தான், நாங்கள் சாதாரணமாக பார்த்தால் இந்த தைப்பொங்கலை யார் ஆரம்பித்தார்களோ, தொடக்கினார்களோ, அவர்கள் நிச்சயமாக உழவர்கள். ஆனால் மனித இனத்தின் வரலாற்றை எடுத்து பார்த்தால், மனித இனம் விஞ்ஞான முறையிலே கூறுவார்கள், முதலிலே வேட்டையாடினார்கள், பின்னர் அவர்கள் உழவு தொழிலை செய்தார்கள் என்று. எப்படி இருந்தாலும் அந்த உழவு தொழிலை செய்த பொழுது அவர்களுக்கு அந்த உணவிற்கு காரணமாக இருப்பது சூரியன் என்பதனை உணர்ந்து கொண்டார்கள். அந்த சூரியனால் தான் இந்த உலகம் ஓடுகின்றது என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அந்த சூரியனை கடவுளாக வழங்கினால் என்ன, அல்லது நன்றியாக அதனை செய்தால் என்ன, இந்த பொங்கலை ஏற்படுத்தி கொண்டார்கள். பின்னர் அந்த பொங்கலுக்குரிய சில அழகு, அதாவது அதனை சும்மா கொண்டாமல் அந்த பொங்கல் நடக்கின்ற இடத்தை கோலமிட்டு அழகாக்கி செய்கின்ற அந்த பண்பு, இது இயல்பான மனிதர்களுக்குரிய ஒரு பண்பு. அதனை செய்தார்கள். ஆனால் இந்த சூரியனுக்கு உச்சத்திலே பொங்குகின்ற அந்த வழக்கம் எல்லா தமிழர்களும் பின்னர் ஏற்றுக்கொண்டு, அந்த தமிழர்கள் தான் உலகத்திலேயே, நானும் பல இடத்திலே தேடி பார்த்திருக்கின்றேன், அதனை தமிழர்கள் தான் கூடுதலாக, எல்லா தமிழர்களும், இந்த தைப்பொங்கல் என்பது உண்மையிலே எங்கள் நாட்டில் உள்ள தமிழர்கள் அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் பொங்குகின்றார்கள். நாங்கள் தமிழ்நாட்டிலே பார்த்தால் அவர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் பொங்குகின்றார்கள். இந்த தன்மை இருக்கின்றது. ஆகவே இது தமிழர்களுக்கு என்று உரிய ஒன்றாக மரபாக ஏற்படுத்தி கொள்ளப்பட்டது. இதை நாங்கள் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த தை மாதத்தை அவர்கள் ஏற்றதற்கு காரணம் உண்மையிலே வானம் பார்த்த பூமியாக இருக்கின்ற நிலம் கூட, வயல்கள் கூட பெரும்போகமாக, என்றால் எல்லா இடங்களிலும் சிறுபோகம் விளைவிப்பதில்லை. இந்த பெரும்போகத்தை விளைவித்து அதனுடைய அறுவடையின் செழுமையினாலே அவர்கள் எல்லாம் உள்ளவர்களாக, நீங்கள் ஆடி மாதத்தை எடுத்தால் அங்கு அப்பொழுது சற்று தானியங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும். அதனாலேதான் ஆடியிலே கூழ் ஆற்றினார்கள் அவர்கள் ஆரம்பத்திலே. அதனால்தான் ஆடிக்கு கூழ் என்பது வந்தது. ஆனால் தை மாதம் தொடங்குகின்ற பொழுது வயல்களிலே இருந்து புது அரிசி வந்திருக்கும். ஆகவே அவர்கள் அந்த அரிசியை இட்டு பொங்கினார்கள், காய்கறிகளை படைத்தார்கள், இப்படியெல்லாம் செய்தார்கள். தங்களுடைய அந்த ஆனந்தத்தை கொண்டாடுகின்றதை சூரியனோடு சேர்த்து நன்றி செலுத்துவதாக கொண்டாடினார்கள். அடுத்ததாக இந்த திகழ், இதன் பின்னணியிலே ஒரு விஞ்ஞான கருத்தையும் உங்களுக்கு கூறுகின்றேன். கூறுவார்கள், தைப்பொங்கலில் அன்று உத்தராயணம் தொடங்குகின்றது. அதாவது வடக்கு நோக்கி சூரியன். இது நீங்கள் சூரியனை அவதானிப்பவர்களுக்கு தான் இது தெரியும். பலர் நினைப்பது சூரியன் கிழக்கிலே உதிக்கும் என்று. ஆனால் உண்மையிலே சூரியன் கிழக்கிலே எல்லா நாளும் உதிப்பதில்லை. இன்று உதிப்பது போல் நாளை இல்லை, நாளை மறுநாள் இல்லை. சூரியன் ஓடிக்கொண்டிருக்கும். காரணம் பூமியினுடைய அச்சுச்சரிவு. பூமி 23.44 ஒரு 23.5 பாகை சரிந்திருக்கும். அது மட்டுமல்ல, அந்த சரிவு ஒரே சரிவாக இருந்து சூரியனை சுற்றி வரும். சரியா? அப்ப அந்த சரிவு இருப்பதனாலே சூரியன் நமக்கு கிழக்கில் இருந்து ஒரு சரியான நேரான கிழக்கில் இருந்து தெற்கு நோக்கி 23.5 பாகை,
வடக்கு நோக்கி 23 பாகை இவ்வாறாக ஓடுவதாக இருக்கும். ஆகவே தெற்கே சென்ற சூரியன் நாங்கள் வடக்கே இருப்பவர்கள், எங்களுக்கு அது வடக்கு நோக்கி திரும்பி வருகின்ற காலம் உத்தராயணம். ஆனால் உண்மையிலே தற்பொங்கலில் அன்று உத்தராயணம் தொடங்குவது இல்லை. அது ஏறத்தாழ அதாவது ஆங்கிலத்துக்கு டிசம்பர் 21ஆம் தேதி அல்லது 22ஆம் தேதி அது தொடங்கும். இது பலருக்கு தெரியாது. எங்களுடைய பழைய பஞ்சாங்கங்களிலே எடுத்து பார்த்தால், நான் இப்பொழுது வருகின்ற பஞ்சாங்கங்களை பார்த்திருக்கின்றேன், அவர்கள் இதை பற்றி போடுவதில்லை. ஆனால் பழைய பஞ்சாங்கத்திலே சரியாக போட்டிருப்பார்கள் எப்பொழுது உத்தராயணம் தொடங்குகின்றது என்று. ஆகவே தைப்பொங்கல் என்பது என்னவென்றால் சூரியன் மகர ராசிக்கு போவது. அந்த தெற்கே இருக்கின்ற எல்லைக்கு பெயரும் மகரக்கோடு, அது மகரக்கோடு. ஆனால் தைப்பொங்கல் தொடங்குவது சூரியன் மகர ராசிக்கு செல்வது. இந்த ராசி மண்டலம் என்பது நட்சத்திரத்தை அடிப்படையாக வைத்தது. நட்சத்திரங்கள் குறிப்பிட்ட ஒரு இடத்திலேயே இருப்பன. ஆகவே அந்த மகர ராசி என்பது எப்பொழுதும் ஒரு இடத்திலேயே இருக்கும். ஆனால் பூமி தன்னைத்தானே சுற்றுவதாலும் சூரியனை சுற்றி வருவதாலும் ஏற்படுகின்ற மாற்றத்தினாலே இந்த பூமியிலிருந்து பார்க்கின்ற எங்களுக்கு சூரியன் மகர ராசிக்கு செல்லுகின்ற அந்த நாள் எப்பொழுது ஏற்படுகின்றதோ அதுதான் தைப்பொங்கல். அதனால்தான் அதனை பல இடங்களிலே மகர சங்கராந்தி என்று கூறுவார்கள். அதாவது அந்த மகரத்தில் ப்ரோக்ராம் இருக்கு. ஸ்பீச் பிறகு எனக்கு கிடைக்கல, ரெக்கார்ட் கணக்கு போட இல்லாத முக்கியமானது. சினிமா பாட்டில் வருமோ இல்லாட்டி நோமலோ டான்ஸ் அது ஓகே வராது. சினிமா பாட்டு நான்